கச்சத்தீவு எப்பெல்லாம் தேர்தல் நெருங்குதோ அப்பெல்லாம் பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து கச்சத்தீவு பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கச்சத்தீவு வந்து திரும்ப பெறணும், மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, அதனால திரும்ப பெறணும், கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கச்சத்தீவு எங்க இருக்கும்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரத்துல இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலையும், யாழ்ப்பாணத்துல இருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலையும், இலங்கையோட டெலிட் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலையும் இது அமைஞ்சிருக்கு. கச்சத்தீவு இந்திய பெருங்கடல தான் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த ஏக்கர்னு பார்த்தோம்னா 285 ஏக்கர். இந்த தீவுன்னு பார்த்தோம்னா மக்களை இங்க வசிக்க முடியாத தீவா தான் இப்ப வரைக்குமே இருக்குது. அப்புறம் ஏன் இந்த தீவை வந்து தமிழ்நாட்டு மீனவர்களோ இல்லைன்னா இலங்கை மீனவர்களோ இதற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? நம்ம இந்த வீடியோவில் இந்த கச்சத்தீவு முதல்ல யாருக்கு சொந்தமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த கச்சத்தீவு வந்து இந்தியா எதுக்காக இலங்கைக்கு விட்டு கொடுத்தாங்க, இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு குட்டி தீவு தான். இங்க வந்து குடிக்க நல்ல தண்ணீரே கிடையாது. அதனாலதான் மக்கள் இங்க வசிக்கவே மாட்டாங்க. இங்க வந்து புனித அந்தோனியர் கோயில் ஒண்ணு இருக்கவும் செய்யுது. இந்த கோயில் பார்த்தோம்னா 1905 வருஷம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவரான சீனி கருப்ப படையாச்சி தலைமையில தான் இந்த கோயிலும் கட்டப்பட்டுச்சு. இந்த கோயில் பார்த்தோம்னா தமிழக மீனவர்களும் சரி இலங்கை மீனவர்களும் சரி இந்த கோயிலுக்கு வரவும் செய்வாங்க. அதுலயும் பார்த்தோம்னா பிப்ரவரி மார்ச்ல இங்க திருவிழாவும் நடக்கும். இந்த திருவிழாவுக்கு 2 நாட்டு மக்களுமே வரவும் செய்வாங்க. ஆனா 1983 வருஷம் இலங்கையில இனக்கலவரம் நடந்துச்சு. அப்பத்திலிருந்து இந்த தீவுல நடக்கிற திருவிழாவை வந்து நிறுத்தியும் வச்சாங்க. அதுக்கப்புறம் 2012 வருஷம் திருவிழா திரும்பவும் நடக்கவும் ஆரம்பிச்சு. அதுல பார்த்தோம்னா தமிழ்நாட்டில இருந்து இந்த கோயிலுக்கு போறதுக்கு விசாவோ பாஸ்போர்ட்டோ தேவையே கிடையாது. இங்க உள்ள மீனவர்கள் வந்து அந்த திருவிழாவுக்கு போனதுக்கு அப்புறம் 2 நாள் கூட அங்க தங்கவும் செய்வாங்க. அதுவும் இந்த கோவில்ல வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த ரோமன் கத்தோலிக் பிஷப் தான் நடத்தவும் செய்வாங்க. ஆனா இலங்கை தான் மற்ற ஏற்பாடுகள் எல்லாமும் பண்ணவும் செய்வாங்க. இப்படி எல்லாம் இருக்கதான் செஞ்சது. ஆனா கச்சத்தீவுல தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போனப்பெல்லாம் இலங்கை கடற்படை வீரர்களால பிடிக்கப்பட்டு ஒன்னு ஜெயில அடைக்கப்படுவாங்க, இல்லைன்னா மீனவர்களோட வலையை வந்து அபகரிச்சிருவாங்க. இந்த தீவு யாருக்கு சொந்தங்கிறது இப்ப இல்லைங்க, 1920 வருஷத்துல இருந்தே இந்த தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது வந்து பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்குது. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல பிரிட்டிஷோட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பிரிட்டிஷோட ஆட்சிக்கு கீழே தான் இந்தியாவும் இலங்கையுமே இருந்துச்சு. 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ பிரிட்டிஷோட அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா கச்சத்தீவுல வெடிகுண்டுகளை வெடிச்சு சோதனையும் பண்ணினாங்க. கச்சத்தீவு அளவுலன்னு பார்த்தோம்னா ரொம்பவே சின்னதா இருந்தாலும் இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையிலான கடல் பகுதியில இது அமைஞ்சிருக்கிற பகுதி ரொம்பவே முக்கியமான பகுதியாக தான் இப்ப வரைக்குமே இருக்குது. கச்சத்தீவு இப்ப இலங்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் சுற்றியுள்ள பகுதியில் மீனவர்களோட மீன்பிடி உரிமை பாதிக்கப்படவும் செய்யுது. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு கணக்கெடுப்பு படி கடந்த 20 வருஷமா 6000க்கு மேற்பட்ட இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை வீரர்கள் கைது செஞ்சிருக்காங்க. அதுவும் கடந்த 4 வருஷமா 1300 மீனவர்களை இலங்கை கடற்படை வீரர்கள் கைது செஞ்சிருக்காங்க. அதுவும் 2024 வருஷம் ரொம்பவே அதிகம், 528 மீனவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மீனவர்களை கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் மார்ச் 2025ல 135 மீனவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் 14 மீனவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரைக்குமே 237 மீனவர்களோட போட்டை வந்து ஸ்ரீலங்கா கடற்படை வீரர்கள் அபகரிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படி இந்த அளவுக்கு தமிழக மீனவர்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. வரலாற்றுல எந்த காலகட்டத்திலுமே மக்களே வசிக்காத இந்த தீவை பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டுல ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு தான் இந்த தீவு சொந்தமா இருந்துச்சு. 1622 வருஷம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட சேதுபதி மன்னரால வெளியிடப்பட்ட செப்பு பட்டயத்துல கூட கச்சத்தீவையும் தாண்டி இலங்கை தலைமன்னார் கடல் பரப்பு வர ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடவும் செஞ்சிருக்கு. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா கச்சத்தீவு உட்பட ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திக்கொள்ள உரிமையும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் 1858 வருஷம் கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. இங்கிலாந்து ராணியோட ஆட்சிக்கு கீழே தான் இந்தியாவை கொண்டு வரப்பட்டப்போ கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தங்கிறது எழுத்துப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டுச்சு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா இலங்கையில ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்னாடி இலங்கையை ஆண்ட போர்ச்சுகீசியர்களாலும் டச்சுக்காரர்களாலும் வெளியிடப்பட்ட இலங்கையோட வரைபடத்துல கூட கச்சத்தீவு இடம்பெறவே இல்லை. இப்படி வரலாற்றோட எந்த சந்தர்ப்பத்திலையுமே இலங்கையோட நிலப்பரப்போட இணைக்கப்படாத கச்சத்தீவுக்கு 1921 வருஷத்துல இருந்து இலங்கை அரசு வந்து கச்சத்தீவை சொந்தம் கொண்டாடவோ ஆரம்பிச்சது. 1921 வருஷம் கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது வந்து இலங்கையில ஒரு மாநாடு நடந்துச்சு. அதுல சென்னை மாகாணத்தோட அதிகாரிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த கூட்டத்துல ஒண்ணு கச்சத்தீவு இலங்கையோட சேர்க்கணும், இல்லைன்னா மாநாடு நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இலங்கை கலெக்டர் விடாப்படியா சொல்லவும் செஞ்சாரு. அதுக்கு ஆதாரமா அவர் சில கடிதங்களையும் காட்டியிருக்கிறாரு. ஆனா இந்திய குழு இதை ஏற்காததால மீன்பிடி உரிமையை மட்டும் இலங்கைக்கு விட்டு கொடுக்கவும் செஞ்சாங்க.
இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்த குட்டி தீவு இலங்கைக்கு சொந்தம்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசினார். இந்த தீவை இலங்கைக்கு விட்டு கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அறிக்கையும் விட்டிருந்தார். இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் 1971 வருஷம் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நடந்துச்சு. அதோட வெற்றியை தொடர்ந்து தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த சைடு சைனா, இந்த சைடு பாகிஸ்தான், ரெண்டு நாடுமே இலங்கையை தங்களோட நட்பு நாடா மாத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. இப்பதான் இலங்கையும் இந்தியாவுக்கு ஒரு செக் வச்சது. இந்தியாவோட நட்பு நாடா மாறணும்னா கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்டார நாயக்கா கோரிக்கையும் விடுத்திருந்தாங்க. இதனால சைனா மற்றும் பாகிஸ்தானோட அச்சுறுத்தல், அப்புறம் ஸ்மைலிங் புத்தா திட்டத்தோட ஃபெயிலியர், அப்புறம் இலங்கையோட முக்கியத்துவம் உணர்ந்த இந்திரா காந்தி இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கவும் செஞ்சாங்க. இதுல பார்த்தோம்னா தமிழகத்தோட எந்த ஒரு கருத்தையுமே கேட்காம, இந்திய நாடாளுமன்றத்துக்கு கூட தெரிவிக்காம இந்திரா காந்தி 1974 வருஷம் ஜூன் மாசம் 21 கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இதுல தமிழக மீனவர்களோட எதிர்காலத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஆதம்பாலம் முதல் பாக் ஜலசந்தி வரையிலான கடல் பரப்புல இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில ஒரு எல்லை கோட்டை வகுத்தாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே கச்சத்தீவு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது. அதனை சுற்றியுள்ள பகுதியில் மீன்பிடிக்க போனாலுமே தமிழக மீனவர்கள் பல இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. 1971 வருஷம் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல இலங்கையை சேர்ந்தவர்கள் ஒரு மேப்பெல்லாம் காமிச்சாங்க. இந்த மேப்பெல்லாம் காமிச்சு இந்த தீவு இலங்கைக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1973 வருஷம் இந்திய பிரதமரான இந்திரா காந்தி இதுல கச்சத்தீவை பத்தியும் பேசவும் செஞ்சாங்க. அந்த கூட்டத்துல இந்தியா கச்சத்தீவு உரிமையை விட்டு கொடுக்கறதா முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1974 வருஷம் ஜூன் 26 பாக் பிரிவினை பகுதியில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எல்லை வரையறுக்கவும் பட்டுச்சு. அப்பதான் கச்சத்தீவு இலங்கையோட எல்லைக்குள்ள வந்துச்சு. ஆனா இந்திய மீனவர்கள் அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இதுக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையும் கிடையாது. அங்க மீன் பிடிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி மீன் பிடிச்ச வலையையும் கச்சத்தீவுல உலர வைக்கவும் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சரத்தையும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இலங்கையில உள்ளவங்க எங்களோட மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சாங்க. அதனால திரும்பவும் 1976 வருஷம் மீண்டும் ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. இந்த இரண்டாவது ஒப்பந்தத்துல திரும்பவும் எல்லைகளை வரையறுக்கவும் செய்யறாங்க. இந்த ஒப்பந்தத்துல பார்த்தோம்னா மீன்பிடி குறித்தோ கோவிலுக்கு போயிட்டு வர்றது குறித்தோ தெளிவா குறிப்பிடவே இல்லை. அதாவது 1974 வருஷம் கொண்டு வந்த சலுகைகள் இந்த ஒப்பந்தத்துல இல்லாம போச்சு. இந்த ரெண்டு ஒப்பந்தம் போட்ட பிறகு பெருசா எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ரெண்டு நாட்டு மீனவர்களுமே மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இலங்கையில உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையால கைது பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சுட்டு வீழ்த்தவும் செஞ்சாங்க. படகுகளை கைப்பற்றவும் செஞ்சாங்க. இது வழக்கமாகவும் ஆயிடுச்சு. 2011 வருஷம் ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸும் போட்டிருந்தாங்க. அதாவது பார்லிமெண்ட் ஒப்புதல் பெறாமலேயே வெறும் உடன்படிக்கையை வச்சு இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதனால மீண்டும் இந்தியாவுக்கு தான் கச்சத்தீவு சொந்தமாகணும், தமிழக மீனவர்களும் பாதிக்கப்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த வழக்கும் போய்கிட்டே தான் இருந்துச்சு. 2014 வருஷம் சுப்ரீம் கோர்ட் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதே கிடையாது, இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை இலங்கைக்கு விட்டு கொடுக்கல, அதனாலதான் இந்த கச்சத்தீவு கொடுத்தது பார்லிமெண்ட் ஒப்புதல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பும் கொடுக்கவும் பட்டுச்சு. இப்ப வரைக்குமே ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மீன்பிடி வலைகள் இலங்கை கடற்படையால பறிமுதல் செய்யவும் பட்டிருக்கிறாங்க, சேதப்படுத்தவும் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே கச்சத்தீவு இலங்கைக்கு விட்டு கொடுத்தாச்சு. அதனால ஏற்கனவே போட்ட ஒப்பந்தப்படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுல மீன் பிடிக்க அனுமதிக்கவும் செய்யணும். அதே சமயம் அங்க மீன் பிடிக்க போனாங்கன்னா மீனவர்கள் தாக்கப்படவும் கூடாது. இந்த ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்தாங்கன்னா தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுல மீன் பிடிக்க போனாங்கன்னா அவங்க காப்பாற்றப்படவும் செய்யலாம்.